பசியில் ஒரு சீன் சொல்கிறதாகட்டும், சீனை மாற்றி சொல்கிறதாகட்டும் எல்லாமே மணிவண்ணன் கட்டிக்கார். இல்லை செலவு வேணும்னு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்துகிட்டு போவார், ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவார். கரெக்டாக சொல்லி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறோங்கிறது கோல் அடித்த டைரக்டர் ஆர் சுந்தரராஜன். மணிவண்ணன் மாதிரி ஒரு டேலண்டட் டைரக்டரை அறிமுகப்படுத்துறது சூப்பர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் டைரக்டர். அதுக்கு முழு காரணம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான். அந்த அவரோட இயக்கத்திலே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஹரா படத்தையும் நடிச்சிருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை. அவ்வளோதான். சார், மனோபாலா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு பிள்ளை நிலை எப்படி உருவானது? மனோபாலா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல நண்பன். பாமரூர் டைமில் இந்த பாரதி ராஜா சார் அசிஸ்டன்ட்ஸு, பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட்ஸு, எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நம்ம ரூம் வருவாங்க. அப்படி பழக்கமானவன் தான் மனோபாலா. நான் மணிவண்ணனோட ரங்கராஜனோட எல்லா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கார்த்திக்கும் சுஹாசினி வச்சு இளையராஜா மியூசிக் வச்சு ஒரு படம் பண்ணார். படத்தை பேர் மறந்துட்டு பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போல. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் சரி போலனால பாவம் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அவரை மற்ற படங்கள் அவருக்கு வரல. ஆனால் நான் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். அவரோட சக இயக்குனர் மணிவண்ணனும் கே ரங்கராஜனும் இந்த கேங்கோட நான் படம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தோன்னா ஓகேன்னு சொல்லுவேன். வருவா அவர் செலவுக்கெல்லாம் அவருக்கு எவ்வளோ உரிமையாக இருந்துச்சுன்னா, நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்கிட்ட பணமே இல்லை, செலவு வேணும்னு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்துகிட்டு போவார், ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்களுங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஒரு தீவிரமாக ரொம்ப சோகத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டார். அந்த டைமில் தான் எனக்கு ஓவராக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் கலைமணி சார் எல்லாம் அப்போ எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே காட்சி கேட்க வருவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கதை சொல்ல வருவாங்க. எல்லாமே அது வேறு காலத்தின் கட்டாயம். அப்போ வரும்போது அவர் கால்ஷீட் கொடுக்கணும் கேட்கணும் போது நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் சார், நீங்கள் மனோபாலா டேரக்டர் போடுறதா இருந்தால் நான் கால்ஷீட் கொடுக்குறேன்னா, நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறதா இருந்தால் நிச்சயமாக கொடுக்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், மனோபாலா அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிவிடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானமே அட்வான்ஸ் கொடுத்து அவரை கமிட் பண்ணி இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போது நைட்டாக படம் பண்ணணும். நைட்டாக நான் தான் ஷூட்டிங் என்னால் நடிக்க முடியும். அப்போதைக்கு இமீடியட்டாக கொடுக்கணுன்னா ஒரு கதை உருவாக்கும் போது 2 கதை சொன்னார். அதில் தான் உருவாகின படம் பிள்ளை நிலா. கலைமணி சார் கதை திரைக்கதை வசனமும், மனோபாலா இயக்கம், இளையராஜா சார் மியூசிக்கு, லெனின் சார் எடிட்டர் நினைக்கிறேன். பிரமாதமான இருந்த கதை திரைக்கதையினால மக்கள் ஆதரவுனால சூப்பர் ஹிட் ஆச்சு. அன்னிலேருந்து மனோபாலாவோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி திருப்பு முனையாக அமைஞ்சது. நல்ல படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். நடிகராக இருந்தார். இப்போ இந்த ஹரா படத்தையும் நடிச்சிருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை. அவ்வளோதான். ராமதாஸ் சார், ஆயிரம் பூக்கள் மலரட்டும், அவர் இவங்களோட படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர், ரைட்டராக இருந்தவர். அப்போ பேசும்போதெல்லாம் ஒரு நல்ல கதைகள் இருந்து சொல்லுவாங்க. எந்தெந்த கதை பிடிக்கும் போது உருவான படம் தான் ஆயிரம் பூக்கள் மலரட்டும். கோவை தம்பி சார் பேனரில் பண்ண முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கே ரங்கராஜன் நான் என்னோட முதல் காம்பினேஷன் நெஞ்சம் இல்லாம நீன்னு திலக் அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க சைடு, சங்கர் கணேஷ் சார் மியூசிக்கு, நானும் ராதா பூர்ணிமா இவங்களெல்லாம் நடித்தோம். பிரமாதமாக போச்சு. சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் உருவான படம் தான் செல்வராஜ் அவர் கதை திரைக்கதை வசனத்தில் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி சார் ப்ரொடியூஸ் பண்ணார். இளையராஜா சார் மியூசிக்கு, உதயகீதம் ரொம்ப நல்லா போச்சு. வல்லபன் அவருக்கு நம்ம கதா இலக்கில் இருந்த மிகப்பெரிய ரைட்டர். கோவை தம்பி சாருக்கும் வலதுகையாக இருந்தவர், ரங்கராஜன் சாருக்கும் ஒரு வலதுகையாக இருந்தவர். அதுக்கப்புறம் பாடுநிலாவை பண்ணேன். அதுக்கும் வல்லபன் இவங்களெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உதயகீதம் ஆர் செல்வராஜ் எழுதின கதை திரைக்கதை வசனம். ரொம்ப பிரமாதமான கதை திரைக்கதை அமைஞ்சு படமாக உருவானது. அதுக்கு பாடுநிலாவே அகைன் இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட முதல் 500வது நாள் படம் ஆர் சுந்தரராஜனுக்கு முதல் படம்.
அந்த காம்பினேஷன் பல சக்சஸ் கொடுத்துருக்கு. சுந்தரராஜன் சார் பத்தி. ஆர் சுந்தரராஜன் சார் வந்து ஒரு சூப்பர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர், டைரக்டர். அவர் வந்து இப்போ என்ன யோசிக்கிறாருங்கிறத விட ஒரு மென்மையா எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்லக்கூடிய திறமைசாலி. அவர் எவ்வளோ சுருக்கமானா ஒரு சீன்லேயே 2 சீன்லேயே கதையோட கருவை அப்படியே கரெக்டாக சொல்லக்கூடிய இல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி. அண்ட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சென்ஸ் இருக்கு அவர்கிட்ட. இளையராஜா சார் அவர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. தேவா சாரோடவும் காம்பினேஷனில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. பயணங்கள் முடியுது இல்லை, முதல்ல வந்து என்கிட்ட கதை சொல்லி பண்ணும்போது இளையராஜா சார் மியூசிக் முன்னாடியே அவர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். நம்ம ரொம்ப கிளிஞ்சல்கள் படம் அப்போ நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதா இருக்கு. அப்புறமா வந்து அவர் இளையராஜா சார் மியூசிக் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு முதல்ல வேற நடிக்கிறார், வேற ஆள் நடிக்கிறாரு, வேற ஒரு நடிகர் நடிக்கிறாரு, வேற புது பையன் நடிக்கிறாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தகவல் கொடுப்பாங்க. நான் ஆண்டவனோட செயலுங்கிறதுல இருப்பேன். அப்புறம் பார்த்தா என்னையே நடிக்க கூப்பிட்டாங்க. அது எனக்கு வந்த பெரிய வாய்ப்பு, எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியாது. சுதாகர் நடித்து கேலி சித்திரங்கள்ங்கிற ஒரு படம் வந்து கதை திரைக்கதை வசனம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள், இதே கதை பாலுங்கிறவர் இயக்க வேண்டிய ஒரு படம். அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நின்று போய் ஏதோ பிரச்சனையில் நின்று போச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் இவரே எழுதி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது கோய் தம்பி, அரங்கநாயகம் சார் இவங்களெல்லாம் சேர்ந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னுட்டு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். அது இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட கதைகள், அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் மேட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எல்லா கதையும் எல்லா படங்களும் அப்படி தான் ஒரு மென்மையாக எப்படி கரெக்டாக சொல்லி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறோங்கிறது கோல் அடித்த டைரக்டர் ஆர் சுந்தரராஜன். சார் 82 ஜனவரி 26ல வாழ்வே மாயம், பிப்ரவரி 26 82ல பயணங்கள் முடிவதில்லை. 2 படத்துலையுமே ஹீரோவுக்கு கேன்சர், 2 படத்துலயும் எல்லா பாட்டுமே ஹிட். இது எப்படி நீங்க பாத்தீங்க? 2 ஹீரோங்களுக்கு படத்துல கேன்சர், பட் 2 ப்ரொடியூசர்ஸும் ஹாப்பி, மக்களும் ஹாப்பி. இல்லை நம்ம வரும்போதே மிகப்பெரிய பேனராக இருந்தால் கே பாலாஜி சார், லெஜெண்டரி உலகநாயகன் கமல் சாரும், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இவங்க காம்பினேஷனில் வாழ்வே மாயம். அஃப்கோர்ஸ் கங்கைமரன் சார் மியூசிக்னு நினைக்கிறதுக்கு. ஆனால் எல்லா பாடல்களும் ஹிட்டு. அது அவர் வழக்கமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்லேயே அவர் தான் ரிலீஸ் பண்ணணும், கே பாலாஜி சார். அந்த மாதிரி ஜனவரி 26 பண்ணார். எங்களுக்கு ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் சூப்பர் ஹிட்டு. அது மக்கள் ஆதரவு தான். அதுலேயும் பாடல்கள் ஹிட்டு, இதுலேயும் பாடல்கள் ஹிட்டு. இதுலேயும் சீன்ஸ் எல்லாரும் ரசித்தாங்க, அதுலேயும் ரசித்தாங்க. ஹீரோவுக்கு ஒரு கேன்சருங்கிறது தவிர மீதி எல்லாமே வித்தியாசமாக வேறு வேறு சீன்ஸு. மக்கள் அதனால்தான் ரசித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம்ஸ் 2மே பெரிய டெக்னிக்கல் லெவலில், ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக பெரிய லெவலில் வாழ்வே மாயம் இருந்துச்சு. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கரெக்டாக பண்ணி வச்சிருந்தார். கோவை தம்பி எவ்வளோ செலவோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தார் சார். அதாவது முதல் முறையாக எம்எஸ்வி சாரும் இளையராஜாவும் சேர்ந்து பண்ண படம், உங்கள் சக்ஸஸ் காம்பினேஷன் சுந்தரராஜன் நீங்கள், அது எப்படி அமைஞ்சது? அதுக்கு ஏவிஎம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் எம்எஸ்விக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி, இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணலாம்னு சொல்லி ஆர் சுந்தரராஜன் காம்பினேஷனில் எனக்கு வந்த ஒரு ப்ராஜெக்ட். நல்ல திறந்த கதவு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த படத்தை பற்றியும் சாங்ஸ் பற்றியும் சீன்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கு முழு காரணம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான். அந்த அவரோட இயக்கத்திலே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஹி ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி சர்டன் ஐடியாஸ் அண்ட் அதை வந்து எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை. அது அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி சக்ஸஸ். எம்எஸ்வி இளையராஜா சார் பண்ண முதல் படத்தில், காம்பினேஷனில் பண்ண முதல் படத்தில் நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, கர்வமாக இருக்கும். மணிவண்ணன் சார் கூட பல சக்ஸஸ்ஃபுல், அவர் கூட இந்த டிராவல். மணிவண்ணன் மாதிரி ஒரு டேலண்டட் டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இதே தான் பாரதி ராஜா சார் படத்துல இருந்து ஒர்க் பண்ணி அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும் போது இதே பாம் குரூப் வந்து மீட் பண்ணுற பழக்கங்கள்னு சொன்னேன். நான் நடிகராகவும் இவங்களெல்லாம் பட்டிங் டைரக்டர்ஸாக வந்து மீட் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு.
அப்போ அவருக்கு இருக்கின்ற ஒரு ஷார்ப்னஸ், ஒரு டயலாக் சொல்கிறதாகட்டும், ஒரு பசியில் ஒரு சீன் சொல்கிறதாகட்டும், சீனை மாற்றி சொல்கிறதாகட்டும், எல்லாமே மணிவண்ணன் கட்டிக்காரன். அதில் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும். அவர் சொல்கிற சீன்ஸ் ஆகட்டும், எப்படி கரெக்டாக பண்ணுறாரு, பேசுகிறாருங்க. ஸோ அவர் படத்தில் அவருக்கு வந்து கலைமணி சார் வந்து ஒரு படம் பண்ணலான்னும் போது, இந்த காம்பினேஷனில் பண்ணலான்னும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதான் கோபுரங்கள் சாய்வு. அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.